விஜயை பக்கத்தில் பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து என் குழந்தைய வந்து கொடுத்துட்டேன். விஜயை பார்க்கறது யாராலையும் பார்க்க முடியுமா? கோடி பேரில் ஒருத்தர் தான் அவரை பார்க்க முடியும். அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே, அவ்வளோ பெரிய ஒன்று சீன் உங்களுக்கு இல்லையே. நீங்கள் யார் முதல்ல? நபிகள் நாயகம், இயேசு பெருமகான், கிருஷ்ண பகத் மகாத்மா பரமாத்மா அந்த ரேஞ்சுக்குள்ள ஆளா? இந்த மருத்துவர் ஷாலினி ஒரு அம்மா மனநல ஆலோசகர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த அம்மாவே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுன்னு நேற்று பதிவில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அம்மா சொல்லுது, விசிபிள் லீடர்களை விட இன்விசிபிள் லீடர்கள் தான் மக்கள் கொண்டாடுவாங்க. நான் இருக்கிறேன், உங்களுக்காக நிற்கிறேன், உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற தலைவரை விட நான் இவர் வருவாரு, எப்பயாச்சும் வருவாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர்களை தான் மக்கள் கொண்டாடுறாங்க. அந்த வகையிலும் விஜய் பக்கம் தான் மெஜாரிட்டி இருக்கு. ஏன்னா விஜய் வந்து இன்விசிபிள் லீடரா. சுபாஷ் சந்திர போஸ் தேசிய தலைவர், பகத்சிங், சேகுவேரா இவங்கெல்லாம் வந்து என்ன இன்விசிபிள் லீடர்ஸ். போராட்ட காலத்தில் நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வருவாங்களான்னு மக்கள் காத்திருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் தேசிய தலைவருக்காக மக்கள் காத்திருக்காங்க. இவர் தன்னை நிரூபிக்கவே இல்லை. கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 22 மாசம் ஆச்சு. பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து 2 வருஷம் ஆக போகுது. உங்களை போல எத்தனையோ ஊடகங்கள் எவன்ட்ட மைக்க நீட்டுவீங்க. நீங்க எங்க கொண்டு மைக்க வைப்பீங்கன்னு தெரியாது. மாதேஷ் மாதிரி ஆளுக்கெல்லாம் மைக்க கொண்டு போய் எங்கிட்டு சொருவீங்கன்னு தெரியாது, சொருவீங்க. ஆனா அவர்கிட்ட மட்டும் நீங்க மைக்க சொருவீங்கன்னா, அந்த சிங்கமுத்தூர் படத்துல மதுரமல்லி வடிவேல் கதவு போட்டுற மாதிரி இவர் மைக்க நின்றோடனே அப்படின்னு கதவை மைக்க பார்த்தோடனே மூஞ்ச மூடுறாப்புல. மைக் அலர்ஜி அவருக்கு. திரைப்படங்களை மட்டும் கத்தி படத்தில் பார்த்தீங்கன்னா, சர்க்கார் படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரெஸ் மீட்டிங் கூட்டு வச்சுட்டு மெர்சல் படத்தில் ஆல் இண்டியா சேனல்ஸ் அத்தனை இருக்கும். அப்படி பேசுவாப்புல. காத்திலே ஊழல் பண்ண ஊழல் சார் இது, காத்திலே ஊழல் பண்ண ஊர் சார் இது அப்படின்னு சொல்லி அங்க பேசுறது. படத்துல ஒரு இயக்குனர் எழுதி கொடுத்ததை பேசக்கூடிய இவரு ஒவ்வொரு படத்துலையும் பிரஸ் மீட் இருக்கும். பாத்தீங்களா? விஜயோட எல்லா படத்துலையும் பிரஸ் மீட் இருக்கும், மறக்காம இருக்கும். கடைசியா வந்த 10 படத்துலையும் பிரஸ் மீட். ஆனா ஒரு பிரஸ் மீட் வச்சு கரூர் பிரச்சனைக்கு தமிழ்நாடு அரசு தான் காரணம், திமுக தான் காரணம். திமுக சதி பண்ணிருச்சு. திமுக வந்து எங்களை வந்து உள்ளுக்குள்ள ஆம்புலன்ஸ் ஓடிச்சு. இந்த சதி கோட்பாடு சொல்றாங்கல்ல, எல்லா சதி கோட்பாடு பண்ணி பத்திரிகையாளர்கிட்ட பேசுங்க. அப்போ உங்களை போன நேர்மையாளர்லாம் போய் கேள்வி கேளுங்க. அப்படி கேள்வி கூட கேட்க தெரியாத ஒரு ஆளை இந்த ஷாலினி போன்றவர்கள் தூக்கி கொண்டாடுறாங்க. அவர் வந்து இயேசு பிரானுக்கு நிகரா அந்த அம்மா பொறுத்துறாங்க.